ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூவை பிரித்து அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பூவில் இருக்கிற நரம்பை எடுக்கணும். மேலே ஒரு நரம்பு இருக்கும், அதையும் அது கீழே ஒரு ஹார்டான ஒரு பகுதி ஒன்று இருக்கும், அதையும் எடுக்கணும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் தான் அதுலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணணும். அது பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள். அதையும் இந்த நரம்பையும் எடுத்து க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அது ரெண்டுத்தையும் போட்டால் தான் கசப்பு தன்மை அதிகமாகும் வாழைப்பூ வடையில். அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நம்ம எல்லா பூவையும் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லா பூவில் இருக்கிற நரம்பையும் எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்க, இது ரெண்டுத்தையும் தான் அதுலேருந்து எடுக்கணும். வாழைப்பூ வடை உண்மையாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எல்லா பூலேருந்தையும் இந்த நரம்பையும் இந்த அடியில் இருக்கிற அந்த பகுதியை எடுத்துட்டு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இப்போ இந்த பூ எல்லாத்தையுமே நம்ம பொடி பொடியாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இதை மிக்சியில் ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், நல்லா பொடியாயிடும். அதையும் நம்ம சேர்த்து செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பூவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் 1/4 கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு நான் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூட 4 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, அதை தோல் நீக்காமல் சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரே ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். இது நல்லா மிக்சியில் பவுடர் ஆகிடும். அது கூட ஒரு கப் ஆனியன் சேர்த்துருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன், அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு இந்த வடைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் போதும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்து இதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வடையை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே சுட சுட இருக்கிற அந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா வெந்ததுமே ஒரு பக்கம் திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆயிலை இருத்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துடலாம்.
அருமையான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.